ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக எப்படி டெலீட் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தீங்கன்னா இப்போயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ கொடுப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய மெனு பட்டன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இடத்துல உங்களுடைய ப்ரொஃபைல் ஷோ ஆகும். இப்போது ரைட் சைடு கார்னரில் செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டா சென்டர் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல சி மோர் இன் அக்கௌண்ட் சென்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பர்சனல் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓனர்ஷிப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். இங்கே டீஆக்டிவேஷன் ஆர் டெலிட்டேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய ப்ரொஃபைல் காமிக்கும். ஸோ நீங்கள் எத்தனை ப்ரொஃபைல் வச்சுருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் எதை நீங்கள் டெலிட் பண்ண இருக்கிறீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், டீஆக்டிவேட் அக்கௌண்ட், இன்னொன்று டெலிட் அக்கௌண்ட். உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் டெம்பரரியாக டீஆக்டிவேட் பண்ணணும்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணணும்னா செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பர்மனெண்ட்டாக இந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ இந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணும்போது இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பேஜஸ், குரூப்ஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். ஸோ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எந்த ரீசனுக்காக டெலிட் பண்ணுறீங்கன்னு ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மெசேஜஸ், ஒரு சில சார்ட் ஹிஸ்ட்ரி இதெல்லாமே நீங்கள் வந்து பேக்கப் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ கண்டினியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுடைய பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். சப்போஸ் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுடைய பாஸ்வேர்டை மறந்துட்டிங்கன்னா ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்றது தனியாக வீடியோ உங்களுக்கு செப்பரேட்டாக போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பற்றியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. கன்ஃபார்மாக அந்த அக்கௌண்ட் டெலிட் பண்ணுறீங்களா? நீங்கள் ஒன்ஸ் டெலிட் கொடுத்த அப்புறம் 30 டேஸ்க்கு உங்கள் அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் மட்டும்தான் ஆகும். 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் அக்கௌண்ட்டை திருப்பி ரெக்கவர் பண்ண நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணால் மட்டுமே போதும், உங்கள் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு திருப்பி ரெக்கவர் ஆகிடும். நீங்கள் டெலிட் அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டு இப்போது டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஸ்டெப்ஸு. ஸோ நீங்கள் ஈஸியாகவே உங்கள் அக்கௌண்ட்டை இது மூலிமா நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.